ஏன் முதல்ல பெரம்பூரில் மீட்டிங் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் கூட்டம்? அண்ணா நான் அதிகமாக படம் பார்த்ததில்ல, ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன், அந்த ஸ்போர்ட்ஸ் மூவி. இப்போ கூட சொன்னார் பிகில் ஒரு கேரக்டர் பிடிக்குமே. என்ன கேரக்டர் உங்களுக்கு? அவ்வளோதான், அதுக்கு தான் வரேன். அதில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு காரில் அமைதியாக போகும், கரெக்டாக அமைதியாக போயிட்டுருக்கோம். அப்போ அந்த டிரைவர் என்ன சொல்லுவார், அண்ணா நம்ம ஆளுங்கள்லாம் அடிச்சிட்டாங்கண்ணா, நம்ம ஏரியாவிலே அடிச்சிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவார், வண்டி அவங்க இடத்துக்கே ஓட்டு. அப்போ திருப்பி அந்த டிரைவர் சொல்லுவார், அண்ணா நம்ம தனியாக போகிறோன்னா யாருமே கூட இல்லைண்ணா அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டு வரும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க, இருட்டனில் நீதி மறையட்டுமே, தன்னால தலைவன் ஒருவன் இருக்கின்றான். நம்மளுடைய தலைவர் பெரியார், நம்மளுடைய தலைவர் புரட்சி தலைவர் அம்பேத்கர்னு ஒரு 5 தலைவர் வச்சிருக்கார். அப்படி அந்த என்ட்ருக்குள்ள போகும்போது திடீர்னு கார் நின்ன உடனே அங்கிருந்து அப்படி ஒரு வில்லன் வருவார், நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா மாதிரி. பக்கத்துல ஒரு புள்ள நிக்கும், இப்ப இருக்க புள்ள மாதிரி. அண்ணா அப்ப சொல்லுவாரு, தொக்கா மாட்டிக்கிட்டாருண்ணா தனியா அப்படி. அப்ப கரெக்டா அந்த கார் திறக்கும் போதே ஒரு 5 பேர் பறந்து போவாங்க. அந்த மாதிரி நம்ம துறைமுகத்தில் அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாட்டிக்கு வீடு வீடா போய், எப்பொழுது என்னுடைய தங்கை கர்ப்பிணி பைய வயிற்றுல கை வச்சாங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் தலைவர் முதல்ல வட சென்னையில இறங்கணும்னு. எங்க தலைவருக்கு சும்மா அந்த அறிக்கை விடுறது, இந்த ட்விட்டு போடுறது, திடீர்னு ரோட்ல ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு இந்த போராட்டம்னு சொல்லிட்டு செட்டிங் பண்றதுலாம் பிடிக்காது. நீ இந்த தேர்தலை தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, அதனால தானே இந்த ரவுடிசம். அந்த தேர்தலே உன்னை இறக்குறான் பாரு, எப்படிலாம் வச்சு 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 மக்களை ஓட்டு போட வச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க, மக்களை ஓட்டு போட வச்சு உங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து உங்களுக்கெல்லாம் எந்த ஜெயில் வாழ்க்கையை பார்க்க வைக்கணுமோ அங்கேயே உங்களை நிரந்தரமா அனுப்புறதுக்கு முடிவு எடுத்துட்டார். அதுக்கு தான் சொன்னாரு, 1962 சென்னை எப்பயுமே யாரோட கோட்டையா இருக்கு? திமுகவோட கோட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய தலைவர்கள், ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட, ஏன் அம்மா கூட சென்னையில் அதிகமாக நிற்க மாட்டாங்க, ஆர்கே நகரில் கடைசியாக நின்னாங்க. அந்த அளவுக்கு சென்னை கோட்டை கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு தான் பெரம்பூர்ல முதல் மீட்டிங். இன்னையிலிருந்து சென்னை டிவிக்கே மட்டும்தான். உடனே வந்துருவாங்க சில பேர், இல்ல வட சென்னைக்கு சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நில்லுங்க, அண்ணன் சேகர் பாபு அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல இங்க ஹெட்மாஸ்டர் VS பாபு வந்திருக்காரு. அதுக்குதான் நம்ம தலைவர் இறக்கிட்டே இருக்காரு. நீ எதெல்லாம் கையில் எடுப்பியோ, அண்ணன் பேசும்போது பாருங்க வட சென்னையோட பாஷை பேச ஆரம்பிச்சாரு. நமக்கெல்லாம் அந்த பாஷை புரியாது.